பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனையின் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். திராட்சை பழ தோட்டத்தில் திராட்சை பழ தோட்டக்காரர் வேலை செய்து கொண்டிருந்தார். அவரிடம் மிகவும் பசியாக ஒரு மனிதர் வந்து, எனக்கு சில திராட்சை பழங்களை தாருங்கள் என்று கேட்டார். அதற்கு இவர் மிகவும் கடினமாக கஷ்டப்பட்டு மூன்று திராட்சை பழங்களை எடுத்து அவருடைய கையில் கொடுத்தார். அவரும் அதை சந்தோஷமாக தின்றுவிட்டு அவர் திரும்பி சென்று விட்டார். மறுநாள் இந்த திராட்சை தோட்டக்காரருக்கு ஒரு பார்சல் வந்தது. அதில் 3 தங்க நாணயமான திராட்சை பழம் இருந்தது. கூடவே ஒரு அழகான கடிதம் இருந்தது. அதில் இப்படியாக எழுதியிருந்தது: நேற்றைய தினம் நான் மிகவும் பசியாக வந்தேன். நீர் எனக்கு 3 திராட்சை பழங்களை தந்தீர். ஆகவே நான் உமக்கு இன்று 3 தங்க திராட்சை பழங்களை தருகிறேன் என்று எழுதியிருந்தது. இதை பார்த்தவுடன் அவர் மிகவும் கவலைப்பட்டு, ஐயோ, நேற்றைய தினம் நான் நிறைய கொடுத்திருந்தால், அதிகமாக நான் கொடுத்திருந்தால் நிச்சயமாக எனக்கு நிறைய தங்கங்கள் கிடைத்திருக்குமே என்று வருத்தப்பட்டார். ஆம் அருமையானவர்களே, நாமும் கூட சில நேரங்களில் அப்படித்தான் இல்லையா? தேவன் அநேக இடங்களில் எளியவருக்கு உதவி செய்யுங்கள், இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கொடுக்கிறார். நாம் பிறருடைய காரியத்தில் தாராளமாக கொடுத்தால் நிச்சயமாக தேவன் நம்முடைய காரியங்களில் தாராளமாக தருவார். நம்முடைய வேத புத்தகத்தில் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்ற ஒரு வசனத்தை பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறதில் உற்சாகமாக இருங்கள். பிறருக்கு கொடுத்துவிட்டு அதை பற்றி ஆலோசனை செய்யாதிருங்கள். தேவன் நிச்சயமாக உங்களுடைய காரியத்தில் அதிகமான பலனை தருவார். நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்கக்கூடாது. செய்வோம், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.